பிரைஸ் தி லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் மத்தேயு 9:32-33. பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷன் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணவில்லை என்றார்கள். ஒரு ஊமையனை கொண்டு வராங்க. ஆண்டவர் அவனை பேச வைத்த போது அங்க சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இவர் அந்த பிசாசு துரத்தானே அவன் பேசிட்டான். அந்த ஊமையன் என்ன பண்றாரு, ஆண்டவர் முதலேயே நீ பேசு அப்படின்னு சொல்லல. முதலாவது அவனுக்குள்ள இருந்த அந்த பிசாசை, அந்த அசுத்த ஆவி ஆண்டவரை துரத்துகிறார். அவனா தானா என்ன பண்றான், பேசுறான். நம்மளோட வாழ்க்கையில சில வியாதிகள், சில கஷ்டங்கள் இருக்கக்கூடும். ஒருவேளை சத்துரு நமக்குள்ள இருந்தனால நமக்கு அந்த பிரச்சனை வரும். என்ன, சத்துரு நம்மளை அழிக்கவும் கொள்ளவும் வருகிறான் என்று வேறு என்றுக்கும் வரா. முதலாவது அந்த பிசாசை நம்ம துரத்துவோமானால் நம்ம வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும். ஒரு நிமிடம் கண்களை முடிச்சு ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கவங்க ஒரு வேலை பிசாசின் பிடியில கட்டப்பட்டு இருக்கலாம்ப்பா. இந்த காலை வேலையில அப்பா உங்களுக்கு ஒரு விடுதலையும் ஒரு சுகத்தையும் நீங்க கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, அன்று ஊமையின் அப்பா ஆண்டவரே வந்துட்டு இருந்த பிசாசை நீங்க துரத்துனீங்களே, அதே போல நீங்க துரத்தி அப்பா ஒரு சுகத்தை நீங்க தர போறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.